ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله الكريم وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، قال الله تعالى عز وجل: وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. وبعد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் புனிதமான ரமதானுடைய மாதத்தில் இரா வணக்கத்தை புரிந்தவர்களாக நாம் எல்லோரும் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சந்தர்ப்பத்தில் பெற்றோரை மதிப்போம், பெற்றோர்களுக்கு நன்மை செய்வோம் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். நான் மேலே ஒரு வசனம் ஓதி காட்டினேன். சூரா இஸ்ராவுடைய 23, 24 வசனங்கள் அல்லாஹ் தாய் தந்தையர்களுக்கு, தாய் அல்லது தந்தைக்கு அல்லது 2 பேருக்கும் நன்மை செய்வது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது, கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டுள்ளது என்பதை திருமறை குர்ஆன் எங்கள் சொல்கிறார். எவ்வாறு இந்த தொழுகை கட்டாய கடமையோ, தொழாதவன் யார் சொல்லுங்க, தொழாதவன் யார் யார் காஃபிர். தொழுகை விட்டா அவன் காஃபிர். தொழுகை ஒருத்தன் விடுவானால் நாம் காஃபிர்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு நன்மை செய்யாதவன் பாவி. அவன் என்ன செய்வான்? அல்லாஹ்வுடைய பார்வையில் குற்றவாளியாக பெரும் பாவம் செய்தவனாக மாறுவான், நரகத்துக்கு போவான். எங்கே போவான்? நரகத்துக்கு போவான். சாதாரணமான ஒரு விடயமாக என்ன செய்ய முடியாது, இந்த பெற்றோர்களுக்கு நன்மை செய்கின்ற அம்சத்தை பார்க்க முடியாது. விளங்குதா? அன்புள்ள சகோதரர்களே, மாணவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. முதலாவது அம்சம், அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்கக்கூடாது, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு ஷிர்க் வைக்கக்கூடாது. 2வது அம்சம் என்ன? பெற்றோர்களுக்கு நன்மை செய்யணும். அல்லாஹ்வோட இபாதத்துக்கு, அல்லாஹ்க்கு அடுத்து உலகத்தில் நன்மை செய்வதற்கு மிக தகுதியானவர் யார் என்றால் யாரு? பெற்றோர்கள் தான். விளங்குதா? சரி. இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில்வாலிதைனி இஹ்சானா. இந்த மனித சமூகத்தின் மீது அல்லாஹ் விதியாக்கினான், கடமையாக்கினான். உங்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். தொழுகை கடமை மாதிரி, ஜகாத் கடமை மாதிரி, நோன்பு கடமை மாதிரி. எது கடமை? பெற்றோர்களுக்கு நன்மை செய்வதும் உபகாரம் செய்வதும் அவர்களோடு நல்ல முறை நடந்து கொள்வதும் கட்டாய கடமை. கட்டாய கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்க, அவனை தவிர வேறு யாரையும் என்ன செய்யாதீங்க, வணக்காதீங்க. முதல் அம்சம். 2வது என்ன? பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்க. எந்த அளவுக்கு நன்மை செய்ய தெரியுமா பெற்றோர்களுக்கு? இன்மா யபுலகன்ன இந்தக கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, 2 பேரும் வயசாளிகளாக மாறுறாங்க, வயதானவர்களாக இருக்கிறாங்க, அல்லது 2 பேரும் ஒருத்தர் இருக்கிறாங்க. இப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் ஃபலா தகுல் லஹுமா உஃப், நம்மளை எங்கேயா போகிறதுக்கு நமக்கு ஏதாவது கடமைகளை செய்யுமாறு சொன்னார்கள்னு சொன்னால் அவங்கள பார்த்து சி என்ற வார்த்தை கூட சொல்லக்கூடாது, ஹராம். என்ன வார்த்தை சொல்லக்கூடாது? சி என்ற வார்த்தை கூட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சொல்றது ஹராம். எவ்வளோ ஆபத்தான விஷயம். கண்ணியத்துக்குரிய மாணவர்கள், சகோதரிகளே, பெரியவர்களே, குர்ஆன் அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்லி காட்டுறான். என்ன? அவங்க தாய் தந்தையர்களை விரட்டவும் கூடாது. நம்மளோட வீட்டில் இருந்து என்ன செய்யக்கூடாது, தாய் தந்தையை விரட்டக்கூடாது என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டான். அவங்களோட கண்ணியமான வார்த்தையை பேசணும், அழகான முறையில் பேசணும், அன்பாக பேசணும். நம்மளை சிறு பிராயத்தில் இருந்து தாய் தந்தையரை வளர்க்கின்ற போது என்ன அழகான வார்த்தையில் பேசுகிறாங்களோ, எவ்வளோ அன்பாக நம்மளோட அணுகி கொள்கிறாங்களோ, அதே மாதிரி நாம் என்ன செய்யணும்?
நம்ம தாய் தந்தையோட அணுக வேண்டும் என்று மார்க்கத்தில் கட்டாய கடமை ஃபர்லான ஒரு விடயமாக வாஜிபான ஒரு அம்சமாக பார்க்க வேண்டும். இது சம்பந்தமாக நிறைய ஏராளமான ஹதீஸ் செய்யலாம், கொண்டு வரலாம். அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்லி காட்டுறான், எனக்கும் நன்றி செலுத்துங்க, உங்களோட பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்க. வேற யாருக்கும் அல்லாஹ் என்ன செய்யலை, இப்படி சொல்லலை. அனுஷ்கருளே ஓலி வாலிதைக்கு, எனக்கு நன்றி செலுத்துங்க, உங்கள் பெற்றோர்களும் செய்யுங்க, நன்றி செலுத்தி விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு சஹாபி வாரர் வந்து கேட்குறாரு. இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறான். இந்த சஹாபி வந்து கேட்குறான், யா ரசூலல்லாஹ் மன் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி ஸஹாபதி, இந்த பூமியிலே இந்த உலகத்திலே நான் தோழமை கொள்வதற்கு, மஹப்பத்தாக நடந்து கொள்வதற்கு, நேசம் வைப்பதற்கு, லவ் பண்ணுவதற்கு மிக தகுதியானவர் யார்? சஹாபத்தின்னு சொன்னால் தோழமை கொள்வது, அன்பு வைக்கிறது, லவ் பண்ணுறது, இந்த வார்த்தையும் சொல்லப்படும். அன்புள்ள சகோதரர்களை, மிக தகுதியானவர் யாருன்னு கேட்குறாரு சஹாபி. கேட்டவன ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உம்முக என்று சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு யாருன்னு கேட்குறாங்க, உம்முக. அதுக்கு பிறகு யாருன்னு கேட்குறாங்க, உம்முக. யார் அது? தாய். யார் அது? தாய். தாய் தான் உலகத்திலே மஹப்பத் வைப்பதற்கு, அன்பு பாராட்டுவதற்கு, பாசம் வைப்பதற்கு, அன்பான முறையில் மிக விட்டு கொடுக்காமல் நடப்பது மிக தகுதியானவர் தாய். 3 விடுத்தம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாயை புகழ்ந்து உயர்ந்து வைத்து பேசுறாங்க. நான்காவது யாரு? தந்தைமார். நான்காவது தான் தந்தைமார். முதல் யார் இருக்கிறாங்க? முதல் இடத்தில் தாய் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து வேணும். அன்புள்ள சகோதரர்கள், மாணவர்களும், இன்னும் ஒரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயை பற்றி சொல்லுகின்ற போது, பெற்றோர்களை பற்றி சொல்லுகின்ற நேரத்தை தாயை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற போது இந்த செய்தி புகாரி என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டது. நான் இந்த சொல்லக்கூடிய செய்தி புகாரி என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த செய்தியை முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு, முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. வழங்கிட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும் உக்கூகுல் உம்மஹாத், உக்கூகுல் உம்மஹாத், தாய்மார்களை நோவினைப்படுத்துவதை அல்லாஹ் உங்கள் மீது ஹராமாக்கி இருக்கிறான். தந்தைமார சொல்லல, யார? தாய்மார்களை நோவினைப்படுத்துவதை அல்லாஹ் உங்கள் மீது ஹராமாக்கி இருக்கிறான் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, வமன்அன் வஹாத்தி வவதஅத்தி வவதஅல் பனாத்தி, என்ன சொல்றாங்கண்டா, அதாவது தாய்க்கு அல்லது பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு அல்லது சகோதரிகளுக்கு அல்லது எங்களோட சகோதரிகள் அல்லது எங்களோட பெண் பிள்ளைகளுக்கு, இவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுப்பதற்கு மறுப்பதும், ஏதாவது ஒன்றை கொடுப்பதை மறுப்பதும் அல்லது அந்த பெண்கள்டிருந்து தருமாறு கட்டாயப்படுத்துவதும், கட்டாயப்படுத்தி பலவந்தமாக வாங்குவதும் ஹராமானது. அவங்க ஒன்றை கேட்குறாங்க, கொடுக்க மறுக்கிறோம், இதுவும் ஹராம். அவங்கள்ட்ட பலவந்தமாக பறிக்க எடுக்கிறோமே, அவங்கள்ட்ட ஒன்றை வாங்குறோமே, இதுவும் ஹராம். அடுத்தது, பெண் குழந்தைகளை சிசுகளாக இருக்கின்ற போதோ உயிரோடு கொள்வதும் ஹராம்னு சொன்னாங்க. தாயிட வயிற்று வச்சு பெண் குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டால் கொலை செய்கிற, கொல்லுற, கருப்பத்தை கழிக்கிற, இது ஹராம். விளங்குதா? அல்லது அந்த பெண் குழந்தைக்கு பிறந்தளிக்க பின்னால உயிரோட புதைப்பதும் ஹராம். ரெண்டும் ஒரு விஷயம்தான். உயிரோட கொள்றது, உயிரோட கொள்றது, இது ஹராமாக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த செய்தியை முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். அன்புள்ளவர்களே, இமாம் இப்னு பாஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவரிடம் இந்த கேள்வி ஒன்று கேட்குறான், தாய்க்கும் தந்தைக்கு எவ்வாறு நாங்கள் உபகாரம் செய்வது, நன்மை செய்வது என்று இமாம் இப்னு பாஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடம் கேள்வி கேட்கப்படும். இப்போ இமாம் இப்னு பாஸ் ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறாங்கடா, சில செய்திகளை சொல்கிறான். மேலே நான் சொன்ன குர்ஆன் வசனம் ஹதீஸ்களை சொல்லி விளக்கப்படுத்துகிறான். எப்படி நன்மை செய்கிறது, அவர்கள் உயிரோடு இருக்கின்ற போதோ எவ்வாறு நன்மை செய்வது என்று அவர் சொல்கிறார். ஒன்று என்ன சொல்கிறாரு, தாய்க்கு தந்தைக்கும் நன்மை செய்கிற என்றால் அவர்களோடு அன்பாக, பாசமாக, இரக்கமாக நடந்து கொள்வது, முகம் சுளித்து நடக்கக்கூடாது, முகம் சுளித்தே நடக்கக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். தாய்க்கும் தந்தைக்கும் செலவு செய்தல், தாய்க்கும் தந்தைக்கும் என்ன செய்கிறது, செலவு செய்தல். மூன்றாவது சொல்கிறாரு,
தாய்க்கும் தந்தைக்கும் நன்மையான விடயங்களை கட்டுப்பட்டு நடக்கணும். பாவமான விடயங்கள் அல்ல, நன்மையான விடயங்களில் தாய்க்கும் தந்தைக்கும் கட்டுப்பட்டு நடக்கணும். நான்காவது, அவர்கள் தவறுகள் செய்தால் மன்னித்து விடணும். தாய் தந்தை ஏதாவது தவறுகளாக ஏதாவது நடக்கும், தவறுகளாக ஏதாவது செய்யலாம், செய்தால் என்ன செய்ய நம்ம மன்னித்து நடக்கணும். தாயின் தந்தையை விட சத்தமாக பேசக்கூடாது. தாயை விடவும் தந்தையை விடவும் சத்தமாக பேசக்கூடாது. அப்போ பேசுறே ஹராம். யார் சொல்றாரு? இமாம் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அவர்கள் சொல்றாங்க. அதே போல் சொல்றாங்க, தாய்க்கும் தந்தைக்கும் எந்த தீங்குமே கூடாது, தீங்கும் ஏற்படக்கூடாது. தீங்கு ஏற்படக்கூடிய எந்த விடயத்தையும் தடுக்காமல் இருக்கவும் கூடாது, தடுக்கணும். தாய்க்கு தந்தைக்கு இந்த ஒரு விஷயத்தால் தீங்கு ஏற்படுமாக இருந்தால் நாம் என்ன செய்யணும்? பாதுகாப்பு கொடுக்கணும் என்று இமாம் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இவ்வாறு 5 விடயங்களை 6 விடயங்களை செய்கிறாங்க, சுட்டிக்காட்டி பேசுகிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, எனவேதான் பெற்றோர்கள் விடயத்தில் நன்மை செய்வது என்பது சாதாரணமான ஒரு அம்சமாக கருதக்கூடாது. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவனுடைய மூக்கு நாசமாகட்டும், அவனுடைய மூக்கு நாசமாகட்டும் சொல்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் அவன், அவங்க யார் என்று கேட்குறான். சஹாபாக்கள் எல்லாம் ஆபத்தான விடயம் வருமா இருந்தால் தன்னை பாதுகாத்து கொள்வதில் கவனமாக இருந்தான். அதில் ஒரு அம்சம் என்ன? மூக்கு நாசமாகட்டும் என்று ரசூலுல்லாஹ் 3 விடுத்தம் சாபமிடுறாங்க, லானத்து செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபா கேட்குறான், யார் அவன்? சொல்கிறாங்க, அவன்தான் தாய் தந்தையர்கள் உயிரோடு இருந்து கவனிக்காதவன், அவர்களை உதாசீனம் செய்தவன், அவர்களோடு அன்பாக நடக்காதவன், அவர்களோடு புரிந்துணர்வோடு நடக்காதவன், இவன் நாசமாகட்டும், உன்னை மூக்கு நாசமாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சஹாபி வந்து கேட்கிறார், யாரை சொல்லலாம், என்னுடைய தாய் தந்தையர்கள் மரணித்தற்கு பின்னாலேயும் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமான்னு கேட்குறான். இப்போ நான் மேலே சொன்னது என்ன? உயிரோடு இருக்கும் போதும் செய்ய வேண்டிய காரியங்கள். இப்போ சொல்ல போகிறது என்ன? அவங்க மரணித்ததுக்கு பின்னால் செய்ய வேண்டிய நன்மைகள். இந்த கேள்வி கேட்கப்படுது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆமாம், அவங்களுக்கு செய்யணும். உயிரோடு மரணத்துக்கு பின்னாலே அவர்களுக்கு நன்மை செய்யணும். என்ன நன்மை? முதலாவது அஸ்ஸலாத்து அலைஹிமா, அவர்கள் மீது ஜனாசா தொழுவிக்கணும், ஜனாசா தொழுவிக்கணும். ரெண்டாவது, அவர்களுக்காக துஆ பிரார்த்தனை செய்ய வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும். மூன்றாவது, அவர்களுக்காக ஏதாவது கடன்கள் ஏதாவது பிரச்சனைகள் விட்டு போயிருந்தாங்கன்னா அதை தீர்த்து வைக்கணும். நான்காவது, தாய் தந்தையருடைய நண்பர்களை அல்லது தாயுடைய நண்பிகளை கண்ணியப்படுத்தணும், அவர்களோட சியாரத் செய்து அவங்கள சந்தித்து அவங்கள கண்ணியப்படுத்தணும், அவர்களுக்கு உபகாரம் செய்யணும். யாருக்கு? தாய் தந்தையுடைய நண்பர்கள் நண்பிகளுக்கு. இறுதியாக தாய் தந்தையுடைய குடும்பங்களை சேர்ந்து வாழ வேண்டும், அவர்களோட உறவுகளை ஏற்படுத்தி பரஸ்பரத்தை ஏற்படுத்தி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். எனவேதான் மரணத்துக்கு முன்னாலேயும் கடமைகள் நிறைவேற்ற வேண்டும், மரணத்துக்கு பின்னாலேயும் கடமைகளை நிறைவேற்றவில்லை வழங்குதா. எனவேதான் இந்த விடயங்களை கடைபிடித்து நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடியவர்களாக நானும் நீங்கள் மாற அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு ஒரு புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.